கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்காக நான் உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இந்த 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நாளில் வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்கள் முன்னால் நிற்க செய்த தேவனை நான் துதிக்கிறேன். இந்திய தென்கிழக்கு மாகாணத்துடைய மாகாண தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான மாதமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற, பாடு மரணங்களை ஆராதனை செய்கிற, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை கொண்டாடுகிற மாதமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை தியானிக்கிற பொழுது, ஆராதனை செய்கிற பொழுது, அதை கொண்டாடுகிற பொழுது கர்த்தர் தாமே விசேஷமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை வளமுள்ளதாய் மாற்றுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்பதே கர்த்தர் இந்த மாதத்தின் துவக்கத்தில் உங்களுக்காய் கொடுக்கின்ற ஆசீர்வாதமாயிருக்கிறது. பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவருமாய் இருக்கிற நம்முடைய தேவன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிற நம்முடைய தேவன், பாடுகளோடும் வேதனையிலும் தனிமையிலும் கொடுமையிலும் கோரமான தண்டனைகளினால் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவில் தங்கியிருந்த யோவானுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளியரங்கமாகி, கட்டுகளிலும் கடினமான இருதயத்தோடும் துன்பத்திலும் தேவனை அறிந்தும் மறந்தும் இருந்த அடைக்கப்பட்ட சூழலில் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், சோதனையில், விசேஷமாய் பாவத்தில், சாபத்தில், சோதனை காலத்தில் இருந்த இரட்சிப்பிற்காய் விடுதலைக்காக அடைக்கப்பட்ட சூழலில் இருந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படி வெளியரங்கமாயிற்று: இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்கிற ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இந்த மாதத்தில் திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். எங்கே போனாலும், எங்கே சென்றாலும், என்ன வேலை செய்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த திறந்த வாசலினுடைய அடையாளம் என்ன? இந்த திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு தருவதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் திறந்த வாசலை வைப்பதற்காக 3 காரியங்களை நாம் திறந்தே வைத்திருக்கிறார் என்பதே நம்முடைய வேதாகமத்தினுடைய சத்தியமாயிருக்கிறது. ஒன்று, தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே திறந்தார். வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே பாவிகளுடைய பாவிகளாய் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, வேதனையிலும் துக்கத்திலும் வியாதியோடும் நெருக்கத்தோடும் அவமானங்களிலும் கண்ணீரிலும் பலவிதமான நிந்தனைகளிலும் வேதனைகளிலும் பாவங்களின் நடுவிலும் சாபங்கள் நடுவிலும் மரண கண்ணிகளிலும் மரண பள்ளத்தாக்கிலும் இருக்கிற மக்களை விடுதலை செய்யும்படியாய் கர்த்தர் அவர் சாபமானார், அவர் மரித்தார், அவர் பாடுபட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதற்கு அடையாளமாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்மை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே திறந்தார் என்று சொல்லி சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவர் திறந்த ஒரு காரியம், அவர் மரணித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை கர்த்தர் திறந்தார். கல்லறை திறந்திருக்கிறது. தான் மரணமடைந்த பின்பு
தன்னை அடக்கம் பண்ணின, தன்னை அடைத்து வைத்திருந்த கல்லறையை அவர் திறந்தார். தன்னை அடக்கி வைத்திருந்த கல்லறையை அவர் திறந்தார். இந்த திறக்கப்பட்ட கல்லறையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் திட்டங்களையும், உங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற சித்தங்களையும் வாக்குத்தத்தங்களையும் யாராலும் அடக்கி வைக்க முடியாது என்பதே அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. மரண பள்ளத்தாக்கிலும், பலவீனத்திலும், நோய்களிலும், வியாதியிலும், கடன்பாரங்களிலும், வெட்கத்திலும், அவமானத்திலும் இருந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யாராலும் உங்களை அடைத்து வைக்க முடியாது, தடுத்து வைக்க முடியாது என்பதே இந்த திறந்த கல்லறையினுடைய அர்த்தமாயிருக்கிறது. உங்களுடைய வேலைகள், உங்களுடைய உயர்வுகள், உங்களுடைய பதவிகள், உங்களுடைய செல்வங்களை யாராலும் தடுத்து கொள்ள முடியாது, அதை அடக்கி வைக்க முடியாது. உங்களுடைய செழிப்புகள், உங்களுடைய வளங்கள், உங்களுடைய வீடுகள், உங்களுடைய திருமண ஆசீர்வாதங்கள், குழந்தை பாக்கியங்கள், இவைகளை எல்லாம் யாராலும் தடை செய்ய முடியாது என்பதே திறக்கப்பட்ட கல்லறையினுடைய அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு தந்த தோட்டங்கள், துறவுகள், வயல்கள், நிலங்கள், செழிப்புகள், இவைகளை யாராலுமே அடக்கி வைக்க முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது என்பதே திறந்த கல்லறையினுடைய அர்த்தமாயிருக்கிறது. உங்களுக்காய் கர்த்தர் கொடுக்கிற உயர்வுகளும், மேன்மைகளும், புகழ்ச்சிகளும், கீர்த்திகளும் யாராலும் அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு, கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விடுதலை, கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்தம், பாவ மன்னிப்பு, இவைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாராலும் அதை அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது, யாராலும் அதை புதைத்து விட முடியாது என்பதே திறக்கப்பட்ட கல்லறையினுடைய அடையாளமாய் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது, திறந்த வாசலை உங்களுக்காய் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு அடையாளம், கர்த்தர் பரலோகத்தை திறந்தார். 1 யோவான் 3வது அதிகாரம் 4-10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஒரு மனிதன் பாவம் செய்வானையானால் அவன் சாபத்துக்குள்ளாக்குகிறான், அவன் மரணத்தை அடைய வேண்டும் என்பது நியாய பிரமாணம். பாவம் செய்கிறவன் சாத்தானால் உண்டாயிருக்கிறான், அவன் இருளிலே உண்டாயிருக்கிறான். அவன் பாவம் செய்கிறவன் சாபத்திலே மரிக்க வேண்டும் அல்லது மரணமடைய வேண்டும் என்பது நியாய பிரமாணமாயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் பாவத்தை வென்றார், சாபத்தை சாபமாக்கினார், நியாய பிரமாணத்தை வென்றார், இருளை அகற்றினார். எல்லாவற்றையும் அவர் இந்த உலகத்தில் முடித்து போட்டு பரலோகத்தை, பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை நமக்காக திறந்தார் என்பதே பரலோக ராஜ்யத்தை திறந்த அந்த அடையாளமாயிருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவருடைய வாக்குத்தத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, பரலோகம் திறந்து இருக்கிறதை கண்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தன்னை சிலுவையிலே திறந்தார், தான் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை திறந்தார், எல்லாவற்றிற்கு மேலாக பரலோகத்தை திறந்தார். இந்த மாதத்தில் கர்த்தருடைய பாடு மரணங்களை, அவருடைய சிந்தனைகளை எல்லாம் தியானித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கென்று திறக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, திறக்கப்பட்ட வாசலை, திறக்கப்பட்ட கதவை கர்த்தர் உங்களுக்காய் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரையிலே கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து, பராமரித்து, ஆசீர்வதித்து, பலப்படுத்தி, தாங்கி, ஏந்தி, சுமந்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்தபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தும். யார் யாரெல்லாம் இந்த ஒளி நாடாவை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக.
இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது என்று சொல்லுகின்ற அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமே என்று சொல்லி சொல்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரும் செய்கிற வேலைகளை பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் ஒவ்வொரு ஜனங்களை நீர் வழி நடத்த வேண்டுமே என்று சொல்லி செபிக்கின்றேன். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும், நீரே மகிமைப்படும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் இன்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.